பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். அண்ணா வணக்கம். உங்களுடைய பெயர், மாவட்டம் என்னென்ன? என்னுடைய பெயர் நஜீருதீன், மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். அண்ணா நீங்க? என்னுடைய பேர் ஹாரிஸ், கள்ளக்குறிச்சி மாவட்டம். கொஞ்சம் சவுண்டா பேசுங்கண்ணே. என்னுடைய பேர் பஷீர் அகமத், தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டம். ஐயா, அண்ணா என்னோட பேர் முகமது ரபீக்கு, தஞ்சை மாவட்டம். அண்ணா நீங்க? சித்திக், எந்த மாவட்டம்? தென்காசி. தென்காசி மாவட்டம். அண்ணா நீங்க? என் பேரு ஜாஃபர் ஷாதிக்கு, தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சை மாவட்டம். ராஜா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அண்ணா? செய்யது தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். சிறப்புண்ணா. இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்னா, நம்ம வெளிநாடு வந்திருப்போம்ல, உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க, என்ன மாதிரி வேலைக்கு வரலாம், வரக்கூடாது? சரிங்களா? சரி, சொல்லுங்க. சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கில மாட்டிக்கிட்டானே, லாரியில மாட்டிக்கிட்டானே. சொல்லுங்கம்மா. அவர்கிட்ட கேளுங்க first. அடுத்து கேட்கவா? கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்க. சரி, அடுத்து அண்ணன்ட்ட கேட்போம். அடுத்து தயாரா இருங்க. கண்டிப்பா. கேட்போம் கண்டிப்பா. ஐயோ, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே. டிரைவர் வேலைக்கு வரலாம். டிரைவர் வேலைக்கு வரலாம். டிரைவர் வேலைக்கு வரலாம். 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 சரிங்க. வீட்டு வேலைக்கு வரலாம். வீட்டு வேலைக்கு சில வீடு, எல்லா வீடுமே நல்ல வீடு அமையன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, சரி. ஒரு சில வீடு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்காது. கஷ்டங்கள்லாம் ஆனா கஷ்டத்தை கடந்து தான் வரணும். அதாவது வந்து கஷ்டத்தை கடந்து வந்தா தான் நம்ம வந்து நல்லா இருக்க நல்லா முடியும். இருக்க அப்படி முடியும். சொல்ல வரீங்க. கண்டிப்பா அப்படித்தானே? கண்டிப்பா உண்மைதான். அதாவது வந்து ஓட்டுநர் வேலைக்கு நீங்க வரலாம். அப்படித்தானே? கண்டிப்பா சரி. கண்டிப்பா ஓட்டுநர் வேலைக்கு வரலாம். ஓட்டுநர் வேலைக்கு. மற்ற வேலைகள் என்ன மாதிரி வேலைக்கு வரலாம்? மற்றபடி கம்பெனி லேபர் வேலைக்கு வரலாம். லேபருக்கு வரலாமா? லேபர்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. லேபர் எல்லா வேலையும் கஷ்டமான வேலைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கஷ்டம் லேபர் வேலைக்கு எளிதான வேலைகள் நிறைய வேலை. அதாவது லேபர் வேலைன்னா எந்த வேலை வேணாலும் கொடுப்பாங்கல்ல, அப்படித்தானே? ஆமா, எந்த வேலையும் கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்ப வந்து எந்த வேலைக்கு வேணாலும் நம்ம தயாரா வரணும். அப்படித்தானே கண்டிப்பா சொல்றீங்க? கண்டிப்பா. இல்ல நானு கேக்குறேன்னா, ஏதாவது ஒரு தொழில தெரிஞ்சுக்கிட்டு வரலாமா, இல்ல லேபர் வேலைக்கும் வரலாமா? தெரிஞ்சுட்டு வரலாம். தெரிஞ்சுட்டு தெரிஞ்ச வரலாம். இல்லைன்னா கூட கத்து கொடுப்பாங்க. இங்க வந்து கத்து கொடுத்துருவாங்க. ஒரு இன்னும் அது மாதிரி இருக்கா? அனுபவம் இருக்கு 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 அதெல்லாம் இருக்கு. இன்னும் வந்து நம்ம வேலை தெரியாம கூட இங்க வரலாம். 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 அது மாதிரி கத்தும் கொடுக்குறாங்க. சரி. சொல்லி கொடுக்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் கொடுக்குறாங்க. சொல்லியும் கொடுக்குறாங்க. யாரும் அங்கிருந்து கத்துட்டு வரது கிடையாது. இங்க வந்து அனுபவம் நமக்கு. அனுபவம் தான். அவன் என்ன பொறுத்தவரை இங்க வந்து நான் அனுபவம் தான். எனக்கு கார்ல ஓட்ட தெரியாது. இங்க வந்து கார் ஓட்டி இங்க தான் எத்தனை அனுபவம். ஆண்டுகள் ஆச்சு நீங்க? நான் வந்து 21 ஆண்டு கழிச்சு. 21 ஆண்டுகள் ஆச்சு. நீங்க வந்து வரும்போது வந்து நீங்க ஓட்டுநரா இல்ல. இங்க வந்து ஓட்டுநர். இங்க வந்து ஓட்டுநர். அந்த ஆமா, லைசன்ஸ் எடுத்தேன். ஆமா, சிறப்பா இருக்கானே. ஆரம்பத்துல 7 வருஷம் வீட்டுல வேலை செஞ்சேன். சரிங்க. அது திருப்பி திருமணம் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து கம்பெனில 15 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிரைவர், ஆபீஸ் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. ஆபீஸ் டிரைவர்ல எல்லாருக்கும், ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. சிறப்பு சிறப்புண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். உங்களுடைய பெயர், மாவட்டத்தை சொல்லுங்க. வணக்கம். நம்ம வந்து காரைக்கால், பாண்டிச்சேரி. உங்களுடைய பெயரு? என் பேரு முகமது. முகமது. அண்ணா உங்களுடைய பெயரு, மாவட்டம்? என் பேரு வந்து நசீர், சென்னை. அண்ணா நீங்க? என்னுடைய பேரு உசேன், காரைக்கால். காரைக்கால். இப்ப நம்மள்ட்ட அண்ணன்ட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்னா, நம்ம வெளிநாடு வர்றோம்லண்ணே, எந்த மாதிரி வேலைக்கு வரலாம், வரக்கூடாது? வேலைக்குன்னு சொன்னா இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரமா பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்ட வேலைக்கு வர்றாங்க. சரியா? அது வந்து அவங்களுக்கு கரெக்டா அவங்களால செய்ய முடியும். அந்த திறமையோட வந்தா பொழைச்சுக்கலாம். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, திறமையோட நான் இந்த வேலைக்கு தான் வர்றேன் அப்படின்னு ஒரு திறமையோட வந்தாண்டா பொழைச்சுக்கலாம். சரியா? மத்தபடி எதுவுமே தெரியாம ஊர்ல வந்து ஏதாவது ஒரு கூலி வேலை பார்த்துட்டு நான் டிரைவருக்கு வரான்னு சொல்லிட்டு இங்க வராங்க. வந்துட்டு வண்டி ஓட்டத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. இல்ல அப்போ அங்க ஒரு நம்ம லைசன்ஸ் இல்லாமலும் இங்க கூப்பிடுவாங்களா? இருக்கு. அந்த மாதிரி இந்த கோயத்துல நடந்துட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல பைக் நல்லா ஓட்டுவான். இங்க ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்ப பைக் தான் வந்து இங்க உள்ள சாலைகள் வேற, அங்க உள்ள சாலைகள் வேற. ஏண்டா மாப்ள, துபாய் ரோட பாத்திருக்காடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி. இங்க வந்து நிறைய கார்கள், வண்டிகள் நிறைய வரும். அங்க வந்து நம்ம குறைவா இருக்கும். அப்படித்தானே? ஆமா. அப்ப அங்க வந்து அவன் நல்லா ஓட்டுவான். இங்க வந்து கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா இங்க கார் எல்லாம் வந்து 120 வருவான். அங்க ஊர்ல மினிமம் ரோட்ல பாத்தீங்கன்னா 60-50 வந்துட்டு இருப்பான். இவன் பைக்குக்காரன் 100 போவான். சரியா? ஆனா அதுதான் இங்க ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பைக்காரங்க வந்து நான் ஓட்டுவேன், நான் வர்றேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில், குளிர், இதை வந்து எடுக்கிறவங்க சொல்லி எடுக்கணும். கஷ்டத்தை பாருங்க. ருத்துபா இருக்குது, அவன் தலையில ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அந்த வெயில்ல போறான். அவன் எந்த நிலைமையில கஷ்டப்படுறான்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம டிரைவர் தான்
காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், அந்த ருத்துப்பாலை எந்திரிச்சு வண்டியை கழுவுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல ஜாக்கெட் போடாம வெளியே நிற்கிற முடியாது, தண்ணியை முடிஞ்சு துண்டு எடுத்து கழுவ முடியாது. சரியா? சுடுதண்ணி வந்து இங்க வந்து அதிக குளிர் இருக்கும், அதனால அதிக குளிர் வெயில் அதிகமா இருக்கும். அதிக குளிர், எந்த அளவுக்கு வெயில் இருக்குதோ அந்த அளவுக்கு குளிர் இருக்குது. வாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. அதனால வந்து நீங்க வந்து கவனமா என்ன வேலைக்கு அங்கேயே செலக்ட் பண்றோமோ அந்த தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அனுபவம் இருந்துச்சா ஊர்ல நீங்க டிரைவரா இருந்தா டிரைவருக்கு வாங்க. அப்ப வந்து ஏஜென்ட் வந்து நீங்க வந்து டிரைவர் ஆட்டம் பரவாயில்ல, நான் டிரைவர் ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வரக்கூடாது. கண்டிப்பா வரக்கூடாது. ஆனா அது மாதிரி நடக்குதுங்க. நடக்குது. அப்ப வந்து நீங்க வந்து ஏஜென்ட்ட போகும்போது இதெல்லாம் தெளிவா கேட்டுக்குங்க. நான் டிரைவரே இல்லையே, எப்படி என்னை டிரைவருக்கு எடுக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். அப்படித்தானே? கண்டிப்பா கேட்டுட்டு தான் வரணும். அங்க வந்து நீ சொன்ன ஒரு வேலை ஒண்ணு, நான் இங்க நான் சேர்த்து விட்டது வேலை ஒண்ணு. சரியா? ஆனா நம்ம நல்ல ஏஜென்சிக்கு போனோம், அவன் ஏஜென்சிக்காரன் என்ன சொல்றான், உனக்கு டிரைவர் தான் என்ன சம்பளம் எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, மகிழ்ச்சி. அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர் மாவட்டம் சொல்லுங்கண்ணா. என் பேர் சையது, தஞ்சாவூர் மாவட்டம், தாலுகா கும்பகோணம். ஆமா. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம வெளிநாடு வர்றோம்லண்ணே, வெளிநாடு வர்றதுக்கு எந்த மாதிரி வேலைக்கு வரலாம் வரக்கூடாதுண்ணே? எந்த மாதிரின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதாவது தெரிஞ்ச ரைட்டு தான். அவரு எந்த மாதிரி வேலைக்குன்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து வீட்டுக்கு வர்றது நல்லதுதான். வீட்டுக்கு வர்றது ஏன்னா அந்த மொழி வந்து உங்களுக்கு ஈஸியா கத்துக்கலாம். இப்ப ஹிந்தியில கூப்பிடவா இதராவோ இங்க வான அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா, அது சரி. அதாவது வந்து நம்மளுடைய இங்க இந்த நாட்டோட மொழியை நம்ம ஈஸியா கத்துக்கிறோம்னா நம்ம வந்து வீட்டு வேலைக்கு வரணும். ஆமா. வீட்டு வேலைக்கு என்ன வேலைக்குண்ணே? இப்ப டிரைவர் வேலைக்கு வரலாம், மத்தபடி குக்கிங் வேலைகள்லாம் வந்து மாட்டிக்காதீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்ட? அதாவது அண்ணன் என்ன சொல்றேன்னா, ஓட்டுநர் வேலைக்கு வாங்க, ஆனா வந்து சமையல் வேலைக்கு வராதீங்க. அந்த ஓட்டுநர் வேலைக்கு வந்தாலும் நம்மள மாதிரி ஃப்ரெண்டுங்க எடுத்தாங்கன்னா வாங்க. யாரும் தெரியாதவங்க வந்து உங்களுக்கு விசா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு டிரைவர் வேலைன்னு சொல்லிட்டு பாலைவனத்துல போய் விட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது வேற யாராவது ஏஜென்ட் மூலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாலைவனத்துல கூட போட வாய்ப்பு இருக்கு என்னன்னா. ஆனா அதனால வந்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் மூலம் எத்தனை பேர் போய் சந்திச்சிருக்கேன். ஏன்னா ஊர்ல நல்ல வசதியா, சரி ஊர்ல இருந்து இந்த மாதிரி கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துக்கு வராங்க. கஷ்டத்துல இங்க வந்து அதுக்கு மேல கஷ்டம் அவங்களுக்கு. ஆமா. அதனால வேற என்ன வேலைக்கு வரலாம்? வேற அதான் ஒரு இப்ப கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நல்லது, நிறுவனத்துக்கு நல்லது. என்ன வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல வீடா இருந்துச்சுன்னா ஒரு 2 வருஷத்துல அந்த மொழி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிநாட்டுல ஈஸியா இருக்கும் பயணிக்க. ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு அதுல வந்து 1 லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திருப்தியா? அண்ணன் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் அதை தான் சொல்றாரு, வீட்டு வேலைக்கு வந்து எங்களோட மொழியை கத்துக்கிட்டு நம்ம வேற இடத்துக்கு போனாலும் எளிமையா இருக்கும். ஏன்னா நான் இந்த வந்து 20 வருஷம் ஆச்சு, நான் கம்பெனி ஆளு தான் வந்து இருந்து நம்ம தமிழோட இருந்ததுனால 20 வருஷமா மொழியை கத்துக்கவே முடியல. அதனால சொல்றேன். ஆமா. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர் மாவட்டத்தை சொல்லுங்க. பேரு முகமது சாஜித், பெரம்பலூர் மாவட்டம். ஆனா உங்களுக்கு நான் புதுக்கோட்டை மாவட்டம், வெங்கடேஷ் பேர். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கெல்லாம் வரோம்னே, அப்ப எந்த மாதிரி வேலைகளுக்கு வரலாம் வரக்கூடாதுன்னு? வீட்டு வேலைக்கு வரலாம், ஹவுஸ் வீட்டுக்கு டிரைவரா மட்டும் தான் வரலாம். அதாவது வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா, வீட்டு வேலைக்கு வரலாம், என்ன வேலைக்குன்னா டிரைவர் வேலைக்கு வரலாம், அப்படித்தானே? டிரைவர் வேலைக்கு வரலாம், வேற எந்த வேலைக்கும் வர. வீட்டு வேலைன்னா வேற எந்த வேலைக்கும் வரக்கூடாது. சரிங்களா? அப்ப மக்களை கவனமா கேட்டுக்கங்க. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் வீட்டு வேலைக்கு மட்டும் வரலாம். சரிங்களா? வீட்டு வேலைக்கு டிரைவர் வேலைக்கு மட்டும் வரலாம், அப்படித்தானே? வேற நிறுவனத்திற்கு இந்த கம்பெனிகளுக்கு கம்பெனி வேலைக்கு வரலாம். கம்பெனி வேலைக்கு அதாவது வந்து வேற இந்த ஹெல்ப்பர் இது மாதிரி வரலாமா? ஹெல்ப்பர் வரலாம், ஆனா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா ஊர்ல உழைக்கிறதுக்கு இதா இருந்தா வரலாம். அதாவது வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணன் தயார், நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வையா அப்படிங்கிற மட்டும் ஹெல்ப்பருக்கு வரைக்கும் வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு தொழிலோட வரணும். தொழிலோட வரணும், விசாவோட, சொந்த விசாவோட வரணும். அண்ணன் கரெக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து வெல்டர்னா நான் வெல்டரு, எலக்ட்ரிஷியன்னா எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற ஒரு தொழிலோட வந்தோம்னா நம்ம பொழைச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அது வேலை ஒண்ணும் தேவைன்னா அழிச்சிட்டு போய் ஒஃபரால போட்டு ஒட்டகம் தான் மேய்க்க விடுவாங்க. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒட்டகம் மேய்க்கத்தான் போடுவாங்களாம். எந்த வேலையும் தேவைன்னா அப்புறம் அதுக்கு தான் விடுவாங்க. நம்ம தான் பார்த்து கவனமா நம்ம நல்ல ஒரு தொழிலை கத்துக்கிட்டு வரணும், அப்படித்தானே? கண்டிப்பா. சரிங்க. மகிழ்ச்சி. இன்னொன்னு என்னன்னா, என்ன பொறுத்த அளவுக்கு கம்பெனில வேலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 ஹவர் தான் வேலை பார்க்கலாம். ஆனா இவங்க ஹவுஸ் டிரைவ்ல வந்து கொஞ்சம் கூடுதலா டைம் எடுக்கணும்.
சிறப்பு சிறப்பு. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அதாவது வந்து நிறுவனத்துல வேலை செஞ்சோம்னா நமக்கு வந்து 8 மணி நேரம் வேலை தான். ஆனா வந்து நம்ம வீடுகள்ல வேலை செஞ்சோம்னா டைம் சொல்ல முடியாது. எந்த நேரம் வேணாலும் தயாரா இருக்கணும். நம்ம ஊர்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரியே தான் எந்த நேரமும் இருக்கணும். இதுல வந்துட்டு கம்பெனி ஒர்க் ஆனா வந்து வேலை பெட்டர். குறைவுதான். ஆனா கொஞ்சம் ரெடியா இருந்து எப்ப வேலை வரும் சொல்ல முடியாது. ஆமா, இன்னைக்கே வேலை வரும். இதுல 8 ஹவர் வேலை பார்த்தோம்னா இன்னும் 2 ஹவர்லாம் பைசா கூடுதலா கிடைக்கும். அப்படிதான் இது. கூடுதலா இருக்கும். வீட்டுல உள்ள லேபருங்களுக்கு வந்து சரி வராது. வீட்டுக்கு வந்தாக்க லேபரா, கம்பெனிங்களுக்கு லேபரா வந்தா 8 ஹவர் டியூட்டி முடிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, மற்ற வேலைங்களுக்கும் போவாங்க. ஆனா வீட்டுல உள்ள லேபர்களுக்கெல்லாம் 24 ஹவர்ஸ் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது வந்து வீட்டு வேலை ஓட்டுநருக்கு வந்து 24 மணி நேரமும் வேலை இருந்த மேனிக்கே இருக்கும். நிறுவனத்துல நமக்கு வந்து 8 மணி நேரம் வேலை தான். அப்படித்தானே? சிறப்பு சிறப்பு. நம்ம அனுபவம் உள்ள வேலைக்கு தான் இங்க வரணும். எது தெரியுதோ, எது அனுபவம் நம்மளுக்குன்னு செயல்பாடு உள்ள மனநிலை இருக்குதோ அந்த உள்ள வேலைக்கு தான் இங்க வரணும். அதாவது வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்ன தொழில் தெரியும், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அந்த கேட்டகரிக்கு உள்ள வேலைக்கு தான் இங்க வந்து வரணும். எல்லாத்துக்கும் நான் வந்து வேலை செய்ய வேண்டும் வந்து நம்ம இங்க வந்துட்டோம்னா அப்ப தெரியாது. இவங்க சொல்ற வேலை வேறையா இருக்கும். நம்ம மனநிலை செய்யற கான்செப்ட்ல இங்க வந்திருப்போம். அந்த நம்ம அது ஈக்குவலுக்கு சரியா வேலை பார்க்க முடியாது. பல பிரச்சனைகளை சந்திக்கிற வேண்டியதா இருக்கும். அதனால வந்து என்ன வேலை தெரியுமோ அந்த வேலைக்கு தான் வரணும். அப்படித்தானே? இப்ப உதாரணத்துக்கு எந்த மாதிரி வேலைன்னு, இப்ப டிரைவர் வேலையே இருக்கு. ஏன்னா அங்க இந்தியால லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த வண்டி ஓட்டி இருக்க மாட்டாங்க. இந்தியால ஆட்டோ மட்டும் ஓட்டிருப்பாங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிருப்பாங்க. இங்க வந்து டிரைவர் வேலைன்னு இங்க வந்திருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து ஸ்டேரிங் ரைட், இங்க லெஃப்ட். அண்ணன் என்ன சொன்னாருன்னா சரியா சொன்னாரு. அதாவது வந்து ஸ்டேரிங் இந்தியாவுல எப்படின்னா ரைட் சைடு இருக்கும், ஆனா இங்க வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்படித்தானே? ஆமாங்க, உண்மைதான். அதனால வந்து முதல்ல வந்து நீங்க வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சா மட்டும் தான் அனுபவம். அங்க அனுபவம் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் இங்க வரணும். இங்க ஆமா, இல்லாம பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க. வணக்கம். வந்து இங்க வந்து டிரைவர் வேலைக்கு பரவாயில்ல. வந்து வீட்டுல உள்ள டிரைவர்களுக்கு பரவாயில்ல. வீட்டுல உள்ளது கம்பெனிகளுக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து குக்கிங்க டிரைவரும் இங்க பிரச்சனை இல்லை. அதாவது வந்து அண்ணன் என்னன்னா, சமையலுக்கும் ஓட்டுநருக்கும் நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படித்தானே? வேலை கத்துக்கிட்டு வரணுமா இல்ல இங்க வந்து கத்துக்கலாமா? குக்கிங்க்கு அங்கேயே கத்துக்கிட்டு வரணும். டிரைவர்களுக்கு இங்க இப்ப உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து எங்க டிரைவர் லைசன்ஸ் இருந்தா தான், இங்க இந்தியா டிரைவர் லைசன்ஸ் இருந்தா தான் இங்க வர முடியும். அதாவது வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன நீங்க டிரைவரா இல்லாட்டாலும் ஓட்டுநரா இல்லாட்டாலும் இங்க வந்து தொழில் கத்துக்கலாம். ஆனா இப்ப வரும்போது நீங்க ஓட்டுநர் லைசன்ஸோட வரணும். அப்படித்தானே? ஆமா, லைசன்ஸோட வரணும் கண்டிப்பா. இப்ப நம்ம இந்திய லைசன்ஸ் இருந்தா இங்க வந்து ஓட்டுநர் லைசன்ஸ் எடுக்க முடியுமா? ஆமா, கண்டிப்பா எடுக்க முடியும். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்தியா லைசன்ஸ் கேக்குறாங்க. அதுல கேரண்ட்ல இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணும். அதாவது வந்து என்ன அண்ணன் சொல்றாங்கன்னா, அதாவது இந்தியன் லைசன்ஸ் ரொம்ப மஸ்ட். அந்த இந்தியன் லைசன்ஸ் இருந்தா தான் இங்க வந்து நம்ம வந்து ஓட்டுநர் உரிமை பெற முடியும். அப்படித்தானே? சரிங்களா? வரக்கூடாத வேலை வந்து பாலைவனத்திற்கு வரக்கூடாது. பாலைவனத்துக்கு ஒட்டகம் மேய்க்க வரக்கூடாது. சொல்ற மாதிரி. ஆமா, ஒட்டகம் மேய்க்க, ஆடு மேய்க்க. ஆமா, அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் பார்த்திருக்கோம். நம்ம விவசாய வேலைக்கு வரக்கூடாது. நம்ம ஒரு டிரைவரா இருந்து அங்க போய் அந்த சூழ்நிலைகளை பார்த்திருக்கோம். பார்த்ததுல அவங்களுடைய பரிதவிப்பு எல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாவே இருக்கு. தயவு செய்து இப்போ உள்ள காலகட்டத்துல நீங்க வந்து நல்லா படிச்சு ஒரு அளவுக்கு உங்களுடைய படிப்பு தான் உங்களை வந்து ஒரு ஆளா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு தகுதியை அது கொண்டு கொடுக்கும். அதாவது வந்து இந்த காலத்துக்கு வந்து அதாவது வந்து நான் எலக்ட்ரிஷியன் ஐடி டிப்ளமோ இது படிச்சிருக்கணும். அப்படித்தானே சொல்றீங்க? நீங்க படிச்சு இருந்தா, நம்ம ஆளுங்க இந்தியா ஆளுங்க எல்லாம் படிச்சு இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எங்க காலம் தான் வீணா போயிட்டு, உங்க காலமாவது நல்லா இருக்கட்டும். நீங்களாவது நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வழியை பாருங்க. தகப்பனுங்க நாங்கெல்லாம் வந்து நீங்கெல்லாம் படிச்சு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்களே இங்க வந்து இந்த கஷ்டத்தை படுறோம். அதை நீங்க உணர்ந்து இப்போ உள்ள பிள்ளைங்க நல்லா தெளிவா படிச்சு 4 பேர் மாதிரி நல்லபடியா வரணும்னாக்கா நீங்க வந்து எங்களை மாதிரி இங்க கஷ்டப்பட தேவையே இல்லை. நீங்க நல்லா படிச்சாலே உங்களுடைய லைஃபை நீங்க இந்தியாவிலேயே பார்த்துக்கலாம். இங்க வந்து பார்க்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது. இந்த தலையெழுத்து எங்களோடய முடியட்டும். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய முடியட்டும். வருங்கால சந்ததியினர் வந்து நீங்க வந்து படிச்சுட்டு நல்லபடியா ஊர்லயே ஒரு வேலையை பாருங்க. ஆமா, அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா கொண்டு போகணும்னாக்கா தயவு செய்து படிப்பை முன் கொண்டுட்டு வாங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை சிறக்கும். மகிழ்ச்சி. பதில் சொல்லுங்க.